அப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் இருக்குது. இதை மாதிரியான கேடுகட்ட ஜென்மங்களை அங்கேருந்து களை பிடிங்கி வெளியே தள்ளணும். அமீர் மாதிரியான அயோக்கியர்களை அவங்க மூளையை ஏன்னா நீங்கள் எங்கேயா குண்டு வச்சானா குண்டு வச்சவனு சொல்ல அவனே முஸ்லீம் நீ அடையாளப்படுத்துற, நீ அவனை முஸ்லீம் சொல்லிட்டு தூக்கிட்டு ஓடி வர. அந்த போன வழி அந்த ஒரு ரூம் வழியாக போகணும். அங்கே அந்த படத்தினுடைய ஜனநாயகன் படத்தினுடைய டைரக்டர் ஹெச் வினோத் அங்கே உட்கார்ந்துருந்தார். அவங்க மேனேஜர் இருந்தாங்க, இன்னொரு பொண்ணு அங்கே உட்காந்துருந்தாங்க, என்ன போஸ்டிங்னு தெரியாது. ப்ரொடியூசர் தரப்பில் உள்ளவங்கலாம் உட்காந்துருந்தாங்க. நான் மேலே போகும்போது என் பின்னாடி அந்த படத்தினுடைய மேனேஜரே வந்துட்டார். நம்ம ப்ரொடியூசர் நம்ம மைதிலி ஹெச் வினோத்திட்ட பேசிட்டு இருந்தாங்க. அவங்க ஏதோ சில இதை என்ன படம் என்ன ஏதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு இவங்க பதில் சொன்னாங்க. 1996 பிப்ரவரி 14 அத்வானி அவர்களுக்கு கோயம்புத்தூர்ல குண்டு வச்சாங்க. அது எது அல்வுமா அமைப்பு, அந்த அமைப்பு மூலமாக அதை திட்டமிட்டு கரெக்டாக அதை குண்டெல்லாம் வச்சாங்க. தேவாதீனமா அவர் தப்புனார். ஆனா கிட்டத்தட்ட 58 பேர் அதில் செத்து போயிட்டாங்க. 240க்கு மேல் பெற்றவங்க முடமா ஆயிட்டாங்க. ஒரு முஸ்லீம் சாகலை. அப்படின்னா இதனால என்ன ஆச்சுன்னா ஒரு 11 வருஷம் அளவுக்கு முஸ்லீம்கள் கூட அவங்க கடையில் இந்து மாதிரி பிள்ளையார் போட்டோவெல்லாம் வச்சு அதுக்கு பூவெல்லாம் போட்டு அங்கே இவங்க முஸ்லீமாக இருக்கக்கூடிய பெண்களும் இந்து மாதிரி அடையாளப்படுத்தி காணிச்சு பர்தா போட உரிமை இல்லாமல் போய் தலையில் தொப்பி வைக்காம தான் வாழ்ந்தாங்க. வேணா அங்கே விசாரிங்க. இதுதான் யதார்த்தம். அதனால இன்னும் சொல்லலாம் சார், மும்பையில் படம் பார்த்ததில் ஒருத்தங்க தீவிரமான விஜய் ரசிகை. அவங்க படத்தை பார்த்து சொல்லும்போது, நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. நம்முடன் இணைந்து இருக்கிறார் இந்திரா திரைப்பட இயக்குனர் சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நாரதர் மீடியா நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, நம்ம இந்துடா திரைப்படமும் ஜனநாயகன் படமும் தான் சென்சார் போர்டு ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. மும்பையில சந்திச்சு பேசினதா கூட சொல்லியிருந்தீங்க. வினோத் அவர்களும் அங்க வந்திருந்தா சொல்லியிருந்தீங்க. இப்போ ஜனநாயகன் படத்தோட சில காட்சிகள் இணையதளங்களில் பரப்பப்பட்டு வருகிறது. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சென்சார் போர்டு மூலியமாக தான் இந்த காட்சிகள்லாம் வெளியானதாகவும் சிலர் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இதற்கு உங்களோட பதில் என்ன ஜி? ஆனால் இந்துடா படமும் ஜனநாயகன் படமும் சேம் டைமில் தான் ரிவைசிங் கமிட்டி போயிருந்தது. அதனால அதாவது எப்படின்னாக்கி ரிவைசிங் கமிட்டிக்கு ஒரே நேரத்தில் போகல. நம்ம ஜனவரி 22 அப்ளை பண்ணிட்டோம். அவங்க கோர்ட்டு போயிட்டாங்க. கோர்ட்டு போயிட்டு பழையபடி வாபஸ் வாங்கிட்டு திருப்பி பிப்ரவரி எண்டில் தான், கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பிறகு தான் அவங்க ரிவைசிங் கமிட்டிக்கு அப்ளை பண்ணாங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சென்சார் போர்டில் இது கசிஞ்சதாக இல்லைன்னா லீக் பண்ணதாக ஒரு கருத்து சொல்கிறாங்க சில பேர். ஆனால் அது உண்மை இல்லை. ஏன் அப்படின்னா, ப்ரொசீஜர் நடைமுறை என்ன இருக்குது அப்படின்னா, சென்சார் போர்டுக்கு நம்ம படத்தை அப்ளை பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிடுவோம். படத்தை பெரிய படங்கள் இப்போ ஜனநாயகன் எடுத்துட்டிங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த படம் சென்சாருக்கு படம் போட்டு காணிக்கிறது ப்ரொசீஜர் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கியூபுக்கு இவங்க கொடுத்துருவாங்க. இந்த ஃபுட்டேஜை கியூபில் இருந்து தான் படத்தை போட்டு காணிப்பாங்க. படத்தை இந்த குழுவினர் இத்தனாம் தேதி இந்த இடத்துல இந்த தியேட்டரில் வச்சு நாங்கள் பண்ணுறோங்கிறத மட்டும் தான் சொல்லுவாங்க. என்ன படம்னு சொல்ல மாட்டாங்க. படம் பார்க்க வர்ற உறுப்பினர்களுக்கு அது என்ன படம்னே தெரியாது. கண்ணை கட்டி விட்டமே தான். திடீர்னு ஓப்பன் பண்ணி விட்டால் அது விஜய் படமாக இருக்கும். அவ்வளோதான். இவ்வளோ தான் எல்லாம் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் தான். இப்போ படத்தை அந்த அப்லோட் பண்ணுறது சேட்டலைட் மூலமாக எந்த தேட்டரில் போடுறாங்களோ, இப்போ மும்பையில் நமக்கு ரிவைசிங் கமிட்டியில் படம் பார்த்தாங்க. 18ஆம் தேதி பார்த்தாங்க, மார்ச். அவங்க அதே மாதிரி 17ஆம் தேதி மத்தியானத்துக்கு மேலே ஜனநாயகன் பார்த்தாங்க. அதே மும்பையில் அதே 10 மாடி பில்டிங்கில் தான், சிபிஎஃப்சி பில்டிங்கில் 10வது ஃப்ளோரில் தான் இதை பார்த்தாங்க. எனக்கு எப்படி அன்னைக்கு தெரியும் அப்படின்னா, நாங்கள் அந்த ஃபுட்டேஜை கொண்டு கொடுத்தோம். சேட்டலைட் மூலமாக அவங்களுக்கு எல்லாமே வந்துடும். நாங்கள் கியூப் மூலமாக போகலை. நாங்கள் இதை ஹார்ட் டிஸ்க் மூலமாக தான் காப்பி பண்ணி கொடுத்துருந்தோம். அப்போ இது வேறு இது மூலமாக லேபுலேட்டர் கொடுத்ததுனால நாங்கள் அந்த லேபுலேட்டர் நாங்கள் கொடுத்த லேபுலேட்டர் அடிப்படையில் ஃபுட்டேஜ் அவங்க படம் பார்க்குறதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணலை. நாங்கள் ஹார்ட் டிஸ்க்லேயே கொண்டு கொடுத்தோம். அந்த ஃபுட்டேஜை முதல் நாளே கொண்டு போய் நாங்கள் அப்லோட் பண்ணணும் அவங்களுக்கு. அப்போ இதை நாங்கள் கொண்டு போய் அங்கே ப்ரொஜெக்ஷன் அதில் இன்சார்ஜாக இருக்கவங்ககிட்ட கொண்டு கொடுத்தோம். கொடுக்கும்போது அங்கே இந்த படம் ஓடிட்டு இருந்துச்சு. அதிலெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதில் உள்ள ஒரு சின்ன இது உண்டு, ஓப்பன் அந்த ப்ரொஜெக்டர் ஆப்ரேட்டர் பார்க்குறதுக்கெல்லாம் ஒரு இது உண்டு. அது மும்பையில் அதெல்லாம் லாக் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கு, க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதை இவர் பார்த்து செக் பண்ணி ஓடுது அப்படின்னு சொன்னால் வச்சுருவாங்க. ஆடியோ இன்னொரு இடத்துல கேட்குற மாதிரி அவர் வச்சுட்டு அவர் உட்காந்துருக்காரு. அவ்வளோதான். நாங்கள் ஹார்ட் டிஸ்க்கு கொடுத்தோன்னா அட்ரஸ் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு எழுதி வாங்கி எங்கிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு அனுப்பிட்டார். நான் வேறு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த படம் முடிஞ்ச பிறகு செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் எல்லாம் வாங்கிட்டு, கான்டாக்ட் நம்பரு, இமெயில் ஐடி எல்லாத்தையும் வாங்கிட்டு எங்களை அனுப்பிட்டார். நான் அங்கே உள்ள மேலே ப்ரொஜெக்ஷன் ரூமில் நான் இதை பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த போன வழி அந்த ஒரு ரூம் வழியாக போகணும். அங்கே அந்த படத்தினுடைய ஜனநாயகன் படத்தினுடைய டைரக்டர் ஹெச் வினோத் அங்கே உட்காந்துருந்தார். அவங்க மேனேஜர் இருந்தாங்க, இன்னொரு பொண்ணு அங்கே உட்காந்துருந்தாங்க, என்ன போஸ்டிங்னு தெரியாது. ப்ரொடியூசர் தரப்பில் உள்ளவங்கலாம் உட்காந்துருந்தாங்க. நான் மேலே போகும்போது என் பின்னாடி அந்த படத்தினுடைய மேனேஜரே வந்துட்டார்.
நாங்கள் போய் ஏதாவது பார்த்துருவோம் அப்படின்னு நினச்சாரோ இன்னும் தெரியல. நின்னார். ஆனால் அவர் தான் மேனேஜருங்கிறது நான் வெளியே வந்தப்புறம் தான் எனக்கே தெரியும். அதில் அவர் நின்னார். அது பிறகு நம்ம ப்ரொடியூசர் நம்ம மைதிலி வந்து ஹெச் வினோத்திட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஏதோ சில இதை என்ன படம் என்ன இதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு இவங்க பதில் சொன்னாங்க. நம்ம படத்தினுடைய கோ டைரக்டர் தாமரை செல்வன் சார் வந்து ஏற்கனவே அடிப்படையில் எடிட்டருங்கிறனால அவரும் ஹெச் வினோத்திட்டையும் பேசிகிட்டு இருந்தார், அந்த மேனேஜர்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. எங்கள் வேலை முடிஞ்சோடனே அப்புறம் நாங்கள் வெளியே வந்துட்டோம். அப்புறம் அங்கே என்ன நடந்துங்கிறது எங்களுக்கு தெரியாது. இப்போ விஷயம் என்னென்னா, சென்சார் போர்டில் இருந்து நாம் வந்து இந்த படம் லீக் அவுட் ஆச்சுன்னு சொல்கிறாங்களா, அதுக்கு தான் பதில் என்ன அப்படின்னா, ஒன்று இந்த ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்கல்ல, அதுக்கும் சென்சார் போர்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் சென்சாருக்கு ஒரு காப்பி கொடுக்கணும். என்ன படத்தை என்ன ஃபுட்டேஜை இவங்க திரையில் பார்த்தாங்களோ அதை ஒரு 500 GB ஹார்ட் டிஸ்கில் ப்ரொடியூசர் தரப்பில் இருந்து அதை ஏற்றி இதை வந்து சைனெல்லாம் ப்ரொடியூசர் கையெழுத்தெல்லாம் போட்டு அதை வந்து சென்சார் போர்டுக்கு நமக்கு ஒப்படைக்கணும். அதில் என்ன ஃபுட்டேஜ் இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு ஹெச்டி ஃபுட்டேஜில், அதாவது 2K ரெசல்யூஷனில் இது இருக்கும். அந்த ஃபுட்டேஜ் அதில் எந்த மார்க்கும் இருக்காது. முக்கியமான பாயிண்ட். இப்போ லீக் ஆகிருக்குல்ல, இதில் ரெஃபரன்ஸு இதெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெஃபரன்ஸு டேட்டு. இது வந்து எதுக்குன்னா, எடிட்டர்கிட்ட இருந்து ஃபுட்டேஜ் இப்போ டப்பிங் நமக்கு இப்போ டப்பிங் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் ஒரு 720p தான் நமக்கு தந்தார். அதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் போட்டு என்னைக்கு அதை தந்தாரோ அந்த டேட் அதில் நமக்கு எழுதி கொடுத்துருந்தார், டைப் பண்ணி கொடுத்துருந்தார் வாட்டர் மார்க்கில். இதை கொண்டு போய் நம்ம இங்கே கொடுத்தோம். இதே மாதிரி இந்த படம் வந்து RRக்கு போகுதுன்னா அது RR ரெஃபரன்ஸுங்கிறத அவர் மென்ஷன் பண்ணி அந்த டேட்டெல்லாம் போட்டு தான் நமக்கு தருவார். வாட்டர் மார்க்கில் இது இருக்கும். சிலது கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பாங்க, சிலது சின்னதாக கொடுத்துருப்பாங்க, ஆனால் இருக்கும் அதில். அதே மாதிரி இந்த ஜனநாயகன் இப்போ அவுட் ஆகிருக்கக்கூடிய கிளிப்பிங்ஸை நான் பார்த்தபோது அதில் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் அங்கே இதுக்கு கொடுக்கக்கூடாது. சென்சார் கொடுக்கும்போது எதுவுமே க்ளீனாக இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் டிஜிட்டல் சவுண்டு தேவையில்லை. அவங்க மோனோ சவுண்டு இருந்தாலே ஓகே தான், அது பிரச்சனை இல்லை. ஆனால் விஷுவலில் பார்த்தீங்கன்னா அங்கே எந்த கீரெல்லாம் இருக்கக்கூடாது, எந்த வாட்டர் மார்க்கும் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. இது வந்து சென்சாருக்கு போகுது. அதனால் சென்சார் ஸ்கிரிப்ட் எழுதுக்கு ஒன்று கொடுப்பாங்க. ஏன்னா இந்த படம் வந்து முதலாவது நம்ம ஒரு ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணி அதெல்லாம் ஷூட் பண்ண கொண்டு போய் அங்கே வந்து எல்லாம் நம்ம சீனெல்லாம் எழுதி அதெல்லாம் பண்ணுறது இங்கே. ஸோ அதாவது மேக்கிங் சம்மந்தப்பட்ட விஷயம். இதெல்லாம் முடிச்சு சென்சாருக்கு வரும்போது சென்சாருக்கு அப்ளை பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும். படத்தில் பிகினிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் என்ன இருக்குதோ அதை அப்படியே நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்டாக எழுதணும். எழுதி தான் நம்ம அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். இதுக்காக ஒரு காப்பி போகும். இல்லைன்னா அந்த சென்சாருக்கு அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கு பண்ணுறவங்கள ஆஃபீஸில் உட்கார வச்சு எழுத வைப்பாங்க. இந்த ரெண்டே ஆப்ஷன் தான் இதில் உண்டு. இப்போ நம்ம வந்து இதை வெளியே கொடுத்து எழுத வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ கொடுக்கணும். அது இதே மாதிரி சென்சார்னு போட்டு அது தருவாங்க, கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நான் ஒரு படத்துக்கு மேலே நம்ம தாமரை செல்வம் சார், நான் அப்புறம் இன்னொரு அவங்க பேர் உஷா, இவங்க டைப் பண்ணுவாங்க, இவர் வாங்குவார். இதில் எங்கேயுமே லீக் அவுட் பண்ண மாட்டோம், நம்ம கொடுக்க மாட்டோம். நம்ம கொடுத்தா அது வந்து தப்பு, அது வந்து அந்த இதுக்கு மாறினது, அதனால் பண்ண மாட்டோம். பெரிய கம்பெனிகள் பெரும்பாலும் கொடுக்கறதில்ல. இருந்து எழுதுங்கன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்கிரிப்டை எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. பெரிய இந்த மாதிரி பெரிய ஒரு 500 கோடி ரூபா ப்ராஜெக்ட் இப்படிலாம் வருது, விஜய் படம் ரஜினி படம்லாம் வருதுன்னா ஆஃபீஸில் வந்து பணம் சொல்லி சில இது நம்பிக்கையில் கொடுப்பாங்க. நம்பிக்கை துரோகமாக யாரும் எந்த படத்தையும் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பண்ணது கிடையாது இந்த செக்ஷனில். இதே மாதிரி தான் இந்த படத்துக்கும் சென்சாருக்குன்னு கொடுத்தா அதில் சென்சார்னு கொடுத்துருவோம். அது சென்சாரு படம் பார்க்குறதுக்கு இல்லை, சென்சார் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறதுக்கான ஏற்பாடு, அதுக்கு மட்டும்தான் அதையும் கொடுப்பாங்க. இந்த படத்தில் இந்த வெளியே வந்த ஃபுட்டேஜ் அந்த ஃபுட்டேஜும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. வேறு ஏதோ ரெஃபரன்ஸ்னு தான் எல்லாம் போட்டிருந்தாங்க, நான் லைட்டாக பார்த்தேன். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் இந்த ஸ்கிரிப்ட் இதில் வெளியே வந்து லீக் அவுட் ஆனது சென்சாருக்குன்னு ஒரு கார்டுஸ் கொடுத்தாங்கல்ல, அதில் உள்ளது இல்லை. அதில் உள்ளதாக இருந்தால் அதில் ரெஃபரன்ஸே இருக்குது. எந்த ரெஃபரன்ஸ் எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க. அது வந்து மொத்த படமும் கடைசியாக என்ன லாஸ்ட்டில் வருதோ அதை வந்து 2K ரெசல்யூஷனில் கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டுஸ்லேருந்து திருடப்பட்டது இல்லை வெளியிடப்பட்டது லீக் பண்ணதுங்கிறது 100% கிடையாது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. வந்தால் ரெஃபரன்ஸுங்கிறதே இருக்காது, எதுவுமே இருக்காது. இதே மாதிரி கியூபில் இருந்து வந்தாலும் இது இருக்காது. ஏன்னா கியூப் வந்து ஃபைனல் எல்லா இதுவும் திரையில் நமக்கு காணிக்கிறதே அவங்க டெக்னாலஜியை பயன்படுத்தி அவங்க தான் நமக்கு காணிக்க போகிறாங்க. அங்கேயும் வந்து இதெல்லாம் பண்ணுறதில்ல. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அதில் இந்த ரெஃபரன்ஸுங்கிற இது வந்திருக்கக்கூடாது, வராது. நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அதுவும் ஃபைனல் ஃபுட்டேஜ் 2K ரெசல்யூஷன் இல்லைன்னா 2K 4Kனா 4Kல பக்காவாக இருக்கும் அது. அதனால் அங்கேருந்தும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து இதுதான். ஆனால் மற்றபடி அது கீழே தான் எடிட்டர் சைட்லேயோ இல்லைன்னா அதில் ஒர்க் பண்ண ஏதோ ஒரு சைடில் இருந்து எங்கேயோ இருந்து லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு. அது எங்கேருந்து எடுத்தாங்க, யார் எடுத்தா, என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா நாங்கள் கொடுத்துருக்கோம்ல, எங்கள் காப்பியே ஒரு காப்பி 500 GB ஹார்ட் டிஸ்கில் தான் வேணும் அவங்களுக்கு. அந்த ஹார்ட் டிஸ்கில் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். ஒரு காப்பி இப்போவும் சென்சார் போர்டில் தான் இருக்குது.
அதில் இருந்து அவங்க திருட முடியாதான்னா ஒருவேளை சொல்லலாம். அப்போ பிரைம் மினிஸ்டர் ரூமில் இருந்து திருடலாம். அங்கே வேலை பார்க்குற இல்லை க்ளீன் பண்ணுற இல்லைனா அதை ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆள் வந்து திருடலாம். அதேமாதிரி முதலமைச்சர் ஆஃபீஸ்லேருந்து திருடலாம். இந்த மாதிரி லாஜிக்கெல்லாம் நீங்கள் பேசினா கூட இந்த சென்சார் போர்ட்லேருந்து எடுத்தால் இது இருக்காதுங்கிறது என்னுடைய வாட்டர் மார்க்கோ அதுக்கு மேலே ஒரு லோகோவோ வேறு எதுவுமே இருக்காது, அதில் இருக்கக்கூடாது. அதனால் அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன், அங்கேருந்து இது திருடினதாவோ லீக் அவுட் ஆனதாவோ நீங்கள் 1000 காரணத்தை சொல்லுங்கள். மும்பையில் 5 லட்ச ரூபா காசு வாங்கினாங்க சென்சார் போர்டில்னு சொல்லுங்கள், இல்லை இங்கே கூட முன்னாடி வாங்கினாங்கன்னு சொல்லுங்கள், அதை கூட நான் ஒத்துக்குவேன். இப்போ வாங்குறாங்களா இல்லைன்னா எனக்கு தெரியாது. இப்போ நாங்கள் கொடுக்கல, எங்கிட்ட யாரும் காசு வாங்கலை, நாங்கள் கொடுக்கல. அதனால் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சென்னை சென்சார் போர்டில் காசுங்கிறது வந்து இருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருந்துன்னு சொன்னால் கூட நம்ம அதை வந்து இருக்கலாம் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அந்த ஃபுட்டேஜை திருடினாங்க லீக் பண்ணாங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எத்திக்ஸ் படியும் அவங்க அதை செய்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக நம்ம அந்த விருதுநகர் 5 வருஷம் இல்லை 10 வருஷத்துக்கு மேலே விருதுநகர் சந்திப்பு படத்தில் இருந்து இது வரைக்கும் இந்த சென்சார் ப்ராசஸில் ஒரு வேலையை நாங்கள் செய்துட்ருக்கோம். அதுவும் குறிப்பாக ஆன்லைனுக்கு வந்து ஒரு 4-5 வருஷம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, ஆன்லைனில் அப்ளை பண்ணுற வேலையை நான் பார்த்தேன். இந்த நம்ம படத்தை ஆரம்பிக்கிறது வரைக்கும் பார்த்தோம். தாமரை செல்வன் சார் வந்து கம்பெனி எந்த கம்பெனி அந்த கம்பெனியில் போய் எல்லாம் வாங்கிட்டு வர்றது, ஃபோட்டோ கார்டு பிரிண்ட் போடுறது, அதை பண்ணுறது, இந்த அப்படியே விட்டு ரெடி பண்ணுறது, இதெல்லாம் அவர் பண்ணுவார். இந்த ஆன்லைன் ப்ராசஸை மட்டும் நான் பண்ணுவேன். அந்த உஷா மேடம் அவங்க வந்து இதை டைப் பண்ணுவாங்க. இப்படி 3 பேர் அதில் இன்வால்வ் ஆகி தான் ஒவ்வொரு படத்தையும் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். கம்பெனியை பதிவு பண்ணுறதை நான் தான், ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதை நான் தான், திரௌபதிக்கெல்லாம் நான் தான் பண்ணேன். திரௌபதி 1க்கு நான் தான் பண்ணேன், ருத்ரதாண்டவம் பண்ணேன். அதுக்கு பிறகு உள்ள படமும் இதுதான் பண்ணேன். இந்த படம் மட்டும் நான் பண்ணல. இன்னொன்று கம்பெனியும் வேறு, இன்னொன்று அவங்க இது மூலமாக தான், இது தாமரை செல்வன் சார் மூலமாக தான் இதுவும் ஆச்சுது. அதனால் இது மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். எல்லாமே இது பரமசிவன் பாத்திமா நம்ம தான் பண்ணோம். ஆன்லைனில் அப்ளை பண்ணி இதெல்லாம் பண்ணது, அந்த ப்ராசஸே நம்ம தான் பண்ணோம். அதனால் எனக்கு நிறைய விஷயங்கள் இல்லை தெரியும். அதனால் நான் சொல்கிறேன், 100% இது சென்சார் போர்டு அலுவலகத்திலிருந்து லீக் அவுட் ஆச்சுங்கிறது கிடையவே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அப்படி வந்திருந்தால் அதில் வாட்டர் மார்க் எதுவுமே இருக்காது. மோனோ வாய்ஸில் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நாங்கள் கொடுத்தது மோனோ வாய்ஸில் தான் கேட்டாங்க, அதை தான் கொடுத்துருந்தோம். அவங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜுக்குன்னு ஒன்று வைக்கிறாங்களே, அது எதுக்கு அவங்க வாங்குறாங்க அப்படின்னா, என்ன படத்தை பார்த்தாங்களோ அந்த குழு என்ன பார்த்துச்சோ அந்த இதில் ஒரு சின்ன இது கூட மாறாமல் இருக்கணும், அதுதான் ரெஃபரன்ஸ் அவங்களுக்கு. இது பழைய இதில் அந்த ஃபிலிம் இதில் வரும்போது நெகட்டிவில் வரும்போது நம்ம ப்ரொடியூசர் தரப்பில் இருந்து எந்த இதெல்லாம் கட்டு சொன்னாங்களோ அதை கட் பண்ணி அதை கொண்டு கொடுக்கணுங்க. அங்கே கொண்டு கொடுக்கணும், ப்ரொடியூசர்கிட்டே கொண்டு கொடுக்கணும். அப்போ நெகட்டிவ்லேருந்து கட் பண்ணி கொடுக்கணும். அது ஆதாரமாக அவங்க வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் கட்டு கொடுத்துருக்கோம் இந்த படத்துக்கு அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு அது ஆதாரம். டிஜிட்டல்லி வந்த பிறகு இந்த படத்தை தான் பார்த்தாங்க, இதுதான் அதுக்கு ஆதாரத்துக்கு, அந்த ரெஃபரன்ஸுக்கு ஆதாரத்துக்காக அதை வச்சுருப்பாங்க. எல்லா படத்தில் ஒரு காப்பியும் அங்கே இருக்கும். 500 GB ஒரு ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோரேஜ் பண்ணி அதில் கையெழுத்தும் போட்டு, ப்ரொடியூசருடைய கையெழுத்து இல்லை அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் அதில் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாங்க. இது அங்கே ப்ரொடியூசருக்கு இதில் இருக்குது. எங்கள் நம்ம படம் அங்கே இருக்குது, சென்சார் அலுவலகத்தில் அப்படியே இருக்குது. அவங்க படத்தை பார்த்து முடித்தாலும் அது அவங்ககிட்ட தான் இருக்குது, நம்மகிட்ட தரமாட்டாங்க. அது அவங்களுக்கான ஒரு ஸ்டோரேஜ், அவங்க இதை கீப் பண்ணியிருப்பாங்க, அதை வச்சுக்கிட்டே வருவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இதுதான். அங்கேருந்து யாராவது ஒருத்தர் இது எடுக்க முடியலைன்னா எடுக்கலாம், லாஜிக் படி நீங்கள் சொன்னால் எடுக்கலாம். யாராவது ஒருத்தர் அதை எடுத்து அதை பையில் வச்சுட்டு போனார், வச்சார். அதுக்கு அவங்க அங்கேயும் இதை மாதிரி நிறைய மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து சிசிடிவி இது கேமரா எல்லாமே வச்சுருப்பாங்க தான். அது இருக்காதுன்னு நான் சொல்லலை, அதுக்குள்ளே போய் நான் பார்க்கல. ஒருவேளை அதையும் தாண்டி எடுக்க முடியாதானே எடுக்கலாம். எடுத்தால் தான் அந்த ஃபுட்டேஜில் வந்து உங்களுக்கு வாட்டர் மார்க் வந்து வராத ஒரிஜினல் ஃபுட்டேஜ் அந்த கணக்கில் நான் சொல்கிறேன், அந்த அடிப்படையில் சொல்கிறேன். அதனால் எடுக்க முடியாதுன்னு நான் சொல்ல வரல. அது ஏதோ மனுஷன் தானே, யார் வேணாலும் திருடலாம், எங்கே வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாங்கிறது தான். இருந்தாலும் இந்த ஃபுட்டேஜ் அங்கேருந்து வந்ததில்லை. ஏன்னா அதிலுடைய அந்த வாட்டர் மார்க்கெல்லாம் இருக்குது, அதில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ரெஃபரன்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதனால் 100% இதை நீங்கள் நம்ப வேண்டாம். இந்த ஜனநாயகன் படத்தோட இந்த மாதிரியான கிளிப்பிங்ஸ் வந்து லீக் அவுட் ஆனது பெரிய பேரதிர்ச்சியாக இருந்தாலும் இதில் அமீர் வந்து ஒரு கருத்தை வந்து பதிவிட்டிருக்கிறார். இந்த கிளிப்பிங்ஸ் லீக் அவுட் ஆனதை பார்த்துட்டு அவர் வந்து பதிவிட்டிருக்கிறாரு. இன்னும் தமிழ் சினிமா வந்து திருந்தலை, இஸ்லாமியர்களை தீவிரவாதி பயங்கரவாதி போல வந்து சித்தரித்து வருகின்றனர் அப்படின்னு சொல்லி அவர் பதிவிட்டிருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த புண்ணாக்கு மாடனும் எப்படி டைரக்டர் ஆகினாங்கன்னு எனக்கு தெரியல, கேலி கூத்தாக இருக்குது எனக்கு. இவரை வந்து தமிழ் இயக்குநர்கள் சங்கத்துக்கு தலைவராக இவரை தேர்ந்தெடுத்தாங்க. அதிலிருந்து 24 அமைப்புகள் சேர்ந்தது தான் பெப்சி. அந்த அமைப்புக்கும் தலைவராக இவரை வச்சு அழகு பார்த்தாங்க. இந்த ஆளுக்கு மைண்ட் செட்டு என்னவா இருக்குது? அது வந்து இன்னமும் அந்த பாகிஸ்தான் மூளையை தானே வச்சுட்டு அலையுது. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தப்பு. நான் ஒன்று கேட்குறேன், ஒரு புரிதலுக்காக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு கோவிலில் வந்து பூஜாரி யாரை காணிப்பீங்க? ஒரு பூசை வைக்கிற ஒரு இந்துக்காரனை தான் காணிச்சாகணும். அதில் ஒரு பூசாரியாக நீங்கள் இப்போ ஒரு பிராமினை காணிப்பீங்க, இல்லைன்னா நான் பிராமினை கூட காணிப்பீங்க. அந்த கோயிலை பொறுத்து நீங்கள் வைப்பீங்க, அதானே? அதுலேயே கூட
அதாவது பிராமணர்கள் பூஜை வைக்கிற ஒரு கோயிலை நம்ம காணிக்கிறதா இருந்தால் ஆச்சாரம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து முறையான ஒரு கோயிலில் வந்து காணிக்கிறோம் அப்படின்னா இவங்களுக்கு இந்த இதெல்லாம் கற்றுக்கிட்டா முறையான ஒரு தடவை காணிக்கிறோன்னா பிராமணனை காணிப்போம், பூநூல் போட்டிருப்பாங்க. இது மற்றவங்களும் பூநூல் போட்டிருப்பாங்க. மற்ற அதர் காஸ்ட் வச்சுருக்க ஒரு கிராம கோயிலுடைய ஒரு பூஜாரியாக இருந்தாலும் அவங்க பூநூல் போட்டிருப்பாங்க. ஆனால் அங்கே நான் பிராமினை நீங்கள் காணிப்பீங்க, பிராமினையும் காணிப்பீங்க சில இடத்துல, அங்கே இருந்தால் அதை காணிப்பீங்க. காட்சிப்படுத்தும் போது படத்துலையும் அப்படி தானே காணிப்பீங்க. இங்கே கொண்டு போய் ஒரு தடவை குல்லா போட்டுட்டு காணிக்க முடியுமா? இந்து கோயிலில் பூசாரி, ஆனால் வந்து அவர் குல்லா போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமை கொண்டு போய் நீங்கள் தாடியெல்லாம் வச்சுட்டு அவரை கொண்டு போய் நீங்கள் பூசாரின்னு சொன்னால் அது கேலி கூத்தா இருக்காதா? அதே மாதிரி ஒரு முஸ்லீம் சர்ச்சில் வந்து கிறிஸ்தவ சர்ச்சில் ஒரு பாதிரியார் இருக்கார், அதுலேயே வந்து ரோமன் கேத்தலிக் சர்ச்சாக இருந்தால் அதுக்குரிய ட்ரெஸ்ஸாக தான் நீங்கள் போட்டிருக்க முடியும். எல்லாருக்கும் பாதிரியார்னு சொல்லுவோம் காமனாக, ஆனால் அங்கன்னா அதுதான், சிஎஸ்ஐனா இதுதான், அதனுடைய இது வித்தியாசமாக இருக்கும். ரச்சனை சேனைனா அதனுடைய காஸ்ட்யூமே வித்தியாசமாக இருக்கும். அதுதானே உண்மை. நீங்கள் ரச்சனை சேனையில் கொண்டு போய் ஆர்சி பாதிரியாரை விட்டாலே தப்புன்னு ஆயிடும் படத்தில் காட்சிப்படுத்துனீங்கன்னா, சரிதானே? இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு மசூதியில் ஒரு ப்ரேயர் பண்ணுறாங்க அப்படின்னா, இமாமா இருக்காரு அப்படின்னா அது முஸ்லீம் ட்ரெஸ்ஸில் தான் நீங்கள் காணிக்க முடியும். அதே எப்படி நீங்கள் ஒரு பிராமணனை கொண்டு போய் பூசாரியை கொண்டு போய் அங்கே காணிப்பீங்க, இல்லை ஒரு கிறிஸ்தவ சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு பாதிரியாரை கொண்டு போய் எப்படி நீங்கள் வச்சா எப்படி அது முரண்பாடாக இருக்குமோ அதை தான் இங்கே நான் சொல்ல வரேன். பயங்கரவாதினி காணிங்கன்னா முஸ்லீமை தான் நீங்கள் காணிச்சி ஆகணும். ஏன்னா அவன் தானே கொண்டு வைக்கிறான் உலகம் முழுக்க. எல்லா முஸ்லீம் பயங்கரவாதின்னு நான் சொல்லலை, ஆனால் குண்டு வைக்கிறவன் எல்லாம் முஸ்லீமாக இருக்கான்னு அதுக்கு என்ன சொல்ல போறியா? ஏதாவது 1-2 தான் விதி விலக்காக இருக்குது, பாக்கி அத்தனை பேரும் கிறிஸ்டினும் இல்லை, முஸ்லீம் இந்துக்காரனும் இல்லை. அப்போ அந்த இடத்துல படத்துலையும் அதானே வரணும். இன்னொன்று கதை என்ன சொல்லுது அதானே வரணும். ஒரு இறைச்சி கடையை காணிக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் அதில் நீங்கள் முஸ்லீமை காணிக்கலாம், அவங்களும் அந்த தொழிலில் ஈடுபடுறாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல இந்துக்காரனும் காணிக்கலாம், அவங்களும் அந்த தொழிலில் ஈடுபடுறாங்க, கிறிஸ்தவனையும் காணிக்கலாம். இவங்க கதைக்களம் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாருமே முஸ்லீமாக இருந்தால் அங்கே நீங்கள் முஸ்லீமாக வைக்கணும். இந்த கதைக்கெல்லாம் இருக்கக்கூடிய எல்லா இடமே இந்துவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னா கிறிஸ்தவங்களையும் வைக்கலாம், தப்பு கிடையாது, அதை ஏற்றுக்குவாங்க. ஏன்னா சில பேர் மாற்றி அங்கெல்லாம் இருக்கனால ஒத்துக்கிடலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு குண்டு வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரவாதிங்கிறத காட்சிப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் குல்லா போட்டு ஒரு முஸ்லீமை தான் காணிச்சு ஆகணும். இன்னொரு கேள்வி கேட்குறேன், முஸ்லீமாக காணிக்கிறீங்க, பயங்கரவாதியை தானே காணிக்கிறாங்க. கோயம்புத்தூர் கதையை நான் எடுக்கிறேன். கோயம்புத்தூர் கோட்டை ஈஸ்வரன் வாசலில் நடந்த குண்டு வெடிப்பை நான் எடுக்கிறேன். அதில் இப்படியெல்லாம் சிலிண்டர்னு உருட்டுனாங்க, அது பிறகு இப்படின்னு சொன்னாங்க, அப்புறம் எண்ணெய் உள்ளே வந்துச்சு, எண்ணெய் உள்ளே வந்து இதெல்லாம் தோண்டி எடுத்த பிறகு ஐஎஸ் பயங்கரவாதியினுடைய தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் ஒரு படமாக நான் சித்தரிக்கிறேன், காட்சிப்படுத்தி ஒரு படமாக நான் எடுக்கிறேன். அதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல, ஒரு படைப்பாளியாக எனக்கு எடுக்கலாம், என்ன வேணாலும் என் மைண்டில் ஓடுறது நடந்த சம்பவம் இதெல்லாம் நான் வந்து எடுக்கலாம். எடுக்கும்போது இந்த உண்மை தன்மையை நான் காணிக்கும்போது முஸ்லீமாக தானே காணிக்கணும். ஐயோ முஸ்லீமை எப்படி நீங்கள் காணிக்கிறீங்க, இந்த காரணம் தானே காணிக்கணும், ஒட்டுமொத்த முஸ்லீமை இழிவுபடுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மூளையில் ஏதோ கோளாறு இருக்குன்னு தானே அர்த்தம். எதுக்கு நீங்கள் பொதுமைப்படுத்துறீங்க? அவனை முஸ்லீம் பயங்கரவாதின்னு நீ என்னைக்கு சொல்கிறியோ அன்னைக்கு வரைக்கும் எல்லா முஸ்லீமும் கெட்ட பேர் தான். இந்த அமீர் மாதிரியான அயோக்கியர்களால் ஒட்டுமொத்த முஸ்லீமுக்கும் கெட்ட பேர் தான். அவனை முஸ்லீம் பயங்கரவாதின்னு தள்ளி விடு. முஸ்லீம்னு ஏன் சொல்கிற, பயங்கரவாதின்னு வெளியே தள்ளு, மசூதியிலேருந்து அந்த குடும்பத்தை வெளியேற்று. ஜாபர் ஜாதிக்குன்னு ஒருத்தன் கஞ்சா கடத்தெல்லாம் மாட்டினான், எந்த ஜமாத்தில் அவன் இருக்கானோ அந்த ஜமாத்தில் இருந்து அவனை வெளியேற்றிருக்கணுமா இல்லையா? இல்லை, அது குண்டு வச்சாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் வேறு அயோக்கியத்தனை அவ்வளோ பண்ணாலும் சரி, ஆனால் முஸ்லீம் சொல்லி நீங்கள் உள்ளே சேர்த்திங்கன்னா உங்களையும் சேர்த்து தான் பழியை நீங்கள் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். அதுதான் இப்போ நடைமுறையில் இருக்குது. 1996 பிப்ரவரி 14 அத்வானி அவர்களுக்கு கோயம்புத்தூரில் குண்டு வச்சாங்க. அது எது அல்வுமா அமைப்பு, அந்த அமைப்பு மூலமாக அதை வந்து திட்டமிட்டு கரெக்டாக அதை குண்டெல்லாம் வச்சாங்க. தேவாதீனமாக அவர் தப்புனார். ஆனால் கிட்டத்தட்ட 58 பேர் அதில் செத்து போயிட்டாங்க. 240க்கு மேல் பெற்றவங்க முடமாக ஆயிட்டாங்க. ஒரு முஸ்லீம் சாகலை. அப்படின்னா ஏன் சார் சாகலை? அந்த பகுதியில் நிறைய முஸ்லீம் கடைகள் தானே இருந்துச்சு, ஏன் சாகலை அவங்க? ஒருத்தங்க கூட எல்லாம் மாட்டலை ஏன்? அப்போ அதுக்கு முன்னாடியே நீங்கள் மசூதியில் சொல்லிட்டீங்கன்னு தானே அர்த்தம். நீங்களாம் அந்த பக்கம் போகாதுங்க, குறியீடு நீங்கள் மூலமாக அவங்கள உணர்த்திட்டு எல்லாத்தையும் நீங்கள் வெளியேற்றிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். இல்லைன்னா ஏன் போகாமல் இருக்க போகிறாங்க? ஒரு ரிப்போர்ட்டர் கூட அந்த பக்கம் போகலையே. ரிப்போர்ட்டராக வேலை பார்க்குறதுலேருந்து ஆரம்பித்து அந்த ஏரியாவில் கடைகள் வச்சுருக்கவங்கலேருந்து ஆரம்பித்து அந்த முஸ்லீம்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஜமாத்துக்கள் மூலமாக ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கீங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்ல. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். எப்படி நீங்கள் அதை ஆதரிக்கிறீங்க? குண்டு வைக்கிறேன்னா தப்புன்னு சொல்லியிருக்கணும்ல, நீங்கள் உயிர் தானே. அப்போ நீங்கள் அல்லாவை ஏற்றுக்கிட்டால் வந்து அவன் குண்டு வச்சாலும் சரிதான்னு நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் மூளையை கழுவணும். போது தப்புன்னு நான் சொல்கிறேன். குண்டு வச்சவனா பாரு, நல்லவனா பாரு. அப்போ தான் முஸ்லீமில் நல்லவனே இருக்காமல்ல. 1-2 பொறுக்கி பயல் வந்த மாதிரி குண்டு வைக்கிறவனை நீங்கள் வந்து ஒட்டுமொத்த முஸ்லீம்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு திரிஞ்சிங்கன்னா ஒட்டுமொத்த முஸ்லீமும் பழியை அதனுடைய வழியும் வேதனை நீங்களும் அனுபவிக்கிறது தான் வேணும். எதுக்கு நான் கோயம்புத்தூர் உதாரணத்துக்கு எடுத்தேன்னா 96 சம்பவம் நடந்துச்சா,
நடந்தது 96ல். அதுலேருந்து ஒரு 10-11 வருஷம் வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி முஸ்லீம்கள் சின்ன சின்ன கடையை வச்சு பொழைச்சிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க பொழைப்பு வந்து அப்படியே மண்ணவாரி போட்டாங்க. இவங்கெல்லாம் மண்ணவாரி போட்டாங்க. எவனுமே அங்கே தொழில் நடத்த முடியலை. சாதாரணமாக ஏதோ ஒரு சின்ன ஒரு கடை வச்சுருப்பாங்க, ஒரு பிரியாணி கடையை வச்சு ஒரு ஃபேமிலியில் 2 பேர் பண்ணியிருப்பாங்க. அவங்க நிலவெல்லாம் எப்படி இருந்து தெரியுமில்ல, கோயம்புத்தூர் பகுதியில் இந்த அமீர் இந்த மாதிரிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் இது புரியணும். போது அவங்க பர்தா போடாமல் நின்று வியாபாரம் பண்ண வேண்டியதாச்சு. அந்த ஆண்கள் வந்து தொலையில் தொப்பி போட முடியலை. அவங்க வந்து சாதாரண ஒரு இந்துக்காரன் மாதிரி வேஷம் போட வேண்டியதாகி போச்சுது. இந்துக்காரன் வந்து இல்லைன்னா வாங்க மாட்டான். முஸ்லீம் கடையில் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை நிறைய இடத்துல வீடே வாடகை கொடுக்க மாட்டாங்க. அது தெரியுமா? முஸ்லீமா ஐயோ வேண்டாம், நமக்கு எதுக்கு வம்பு. இதுக்கு காரணம் யார்? முஸ்லீம்கள் பயங்க குண்டு வச்சவனால முஸ்லீம்னு நீங்கள் அடையாளப்படுத்தி நீங்கள் ஒன்று சேர்த்தனால அவனை வெட்டி வெளியே தள்ளியிருந்தீங்கன்னா நீங்களும் இந்துக்காரன் மாதிரி இருக்கலாம். இந்துக்காரில் ஒருத்தனுமே தப்பே பண்ணலையா, பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவனை குற்றவாளின்னு தானே சொல்கிறோம். எங்கள் அப்பா தப்பு பண்ணாலும் தப்பு, அவர் தப்பு செய்தவர் அப்படி தானே நான் சொல்கிறேன். அவர் இந்துக்காரரு எங்கள் அப்பா, அதனால் அவர் தப்பு செய்தாலும் சரிதானே நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேன்? இல்லை இதுதான் இது. இதனால் என்னாச்சுன்னா ஒரு 11 வருஷம் அளவுக்கு முஸ்லீம்கள் கூட அவங்க கடையில் இந்து மாதிரி பிள்ளையார் போட்டவெல்லாம் வச்சு அதுக்கு பூவெல்லாம் போட்டு அங்கே இவங்க முஸ்லீமாக இருக்கக்கூடிய பெண்களும் இந்து மாதிரி அடையாளப்படுத்தி காணிச்சு பர்தா போட உரிமை இல்லாமல் போய் தலையில் தொப்பி வைக்காமல் தான் வாழ்ந்தாங்க. வேணா அங்கே விசாரிங்க. இதுதான் யதார்த்தம். அதனால் இதை மாதிரியான கேடுகட்ட ஜென்மங்களை அங்கேருந்து களை பிடிங்கி வெளியே தள்ளணும். அமீர் மாதிரியான அயோக்கியர்களை அவங்க மூளையை மாற்றணும். ஏன்னா நீங்கள் எங்கேயா குண்டு வச்சானா குண்டு வச்சவனு சொல்ல அவனை ஏன் முஸ்லீம் நீ அடையாளப்படுத்துகிற? நீ அவனை முஸ்லீம் சொல்லிட்டு தூக்கிட்டு ஓடி வேற எங்கேயோ ஒருத்தன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் ஐயோ முஸ்லீம் சொல்லிட்டு ஏன் வேற? தப்பு செய்த நல்லவனுக்கு ஆதரவன் இல்லை. அது சமயத்தில் தப்பு செய்தவனு குற்றவாளியாக பாரு. அவனை ஏன் முஸ்லீமாக பார்க்குற? பயங்கரவாதியாக பாரு. அவனை ஏன் முஸ்லீமாக பார்க்குற? குண்டு வச்சவனா பயங்கரவாதியாக மட்டும்தானே பார்க்கணும். குண்டு வச்சவன், அந்த அயோக்கியத்தனம் பண்ணவன், கஞ்சா கடத்தினவன கஞ்சா குற்றவாளியாக பாரு. அவனை ஏன் நீனே அவனுக்கு கூட தானே இருக்கிற. ஜாபர் சாபின் ஜாதிக்கு யார்? அவனுக்கு கூட இருந்த ஆள் தான் இவர் வெளியே இருந்தார், அவர் உள்ளே இருந்தார். அவ்வளோதான் வித்தியாசம் இல்லை. அது ஏதோ இது என்ன ஒரு மடமாற்ற மாட்டேன். அதில் சரியான அந்த ஏஜென்சியெல்லாம் ஒழுங்காக விசாரணை நடத்தலைன்னு தான் நான் சொல்லுவேன். வெற்றிமாறன் வரைக்கும் அதில் தொடர்புள்ள உள்ள ஆட்கள். ஆனால் இவங்கெல்லாம் வெளியே சுற்றிட்டு தெரியாங்க. இப்படி தான் பேசிட்டு அலைவாங்க. அந்த மதத்தை தூக்கி மூடிக்கிட்டு அப்படியே அந்த மதத்தினுடைய நிழலில் அந்த முகமூடியில் ஒளிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் இருக்குது. இதில் எனக்கு ஒரு டவுட் உண்டு. ஏன்னா முஸ்லீம்கள் நிறைய பேர் நிறைய இளைஞர்கள், இளம் பெண்கள் எல்லாம் விஜய் ரசிகர்கள். அவங்க அப்படியே விஜய் பக்கம் திரும்பிட்டாங்க. இவங்க எல்லாம் போன எலெக்ஷன் வரைக்கும் திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க. இப்போ இந்த எலெக்ஷனில் அந்த ஓட்டு விஜய்க்கு போயிடும். அப்போ திமுக அந்த இடங்கள்லாம் ஓட்டை இழக்க போகுது. அது ஒரு 1000 முஸ்லீம் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த 1000 முஸ்லீம்களில் கிட்டத்தட்ட நெருங்கி 900 பேரும் திமுகவுக்கு ஓட்டு போட்டு தான் வச்சுருக்காங்க இதுக்கு முன்னத்தின எலெக்ஷனில். இப்போ அதில் ஒரு 200-300 ஓட்டு பிரித்து இந்த பக்கமாக விஜய்க்கு போச்சுன்னா இழப்பு திமுகவுக்கு தானே. அதனால விஜய் திமுகவுக்கு எதிரானவர்னு ஒரு கட்டமைக்கிறதுக்கு இதை பயன்படுத்துகிறார் இந்த ஆள் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். அப்போ படத்தை லீக் பண்ணதே வேற யாரும்? ஆமாம், இவங்க தான் திமுக தரப்பில் இருந்தால் இதை வெளியிட்டு அந்த சீனை வெளியிட்டு இது மாதிரி பண்ணியிருக்க ஏன் கூடாது? ஏன்னா அந்த பர்டிகுலர் படத்தில் கதையில் அப்படி இல்லைன்னு சொன்னாங்க. படத்தை சென்சாருக்காக பார்த்ததில் ஒரு நபர் என்கிட்ட பேசும்போது இந்த விஷயத்தை, ஏன்னா நம்மளும் சேர்ந்தே தானே எல்லாம் வந்துட்டு இருந்தனால அதில் ஒரு விஷயம் ஏன் சென்சார் இது ரிவைசிங் கமிட்டிக்கு போச்சுது அந்த விஷயங்களை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்னால் திருப்பி சொல்ல வேண்டியதில்லை. அது சம்மந்தம் சொல்லும்போது இன்னும் சொல்லலாம் சார். மும்பையில் படம் பார்த்ததில் ஒருத்தங்க தீவிரமான விஜய் ரசிகை. அவங்க படத்தை பார்த்து சொல்லும்போது கடைசியில் என்னங்க படம் எப்படி எடுத்திருக்காரு அப்படிங்கு தான் ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காங்க. இன்னொரு நண்பர்கிட்ட சொன்னது எனக்கு தெரியும் அது. அதனால் என்னங்க படம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் படமும் பெரிய அளவில் இது இருக்காங்கிறதுலையும் ஏன்னா விஜய் ரசிகையாகவே இருந்த பிறகு கூட அவங்களாலே அதை நல்ல படம்னு சொல்ல முடியல, நல்லா இருங்க சூப்பராக இருக்குன்னு ஒரு வார்த்தையை கமெண்ட் சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லும்போது படம் கொஞ்சம் சுமாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதெல்லாம் மத சம்மந்தப்பட்டதை வச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் இந்துக்காரங்களை வில்லனாக தான் காணிச்சிருக்காரு. இந்த படம் ரிவைசிங் கமிட்டிக்கு போனதே ஓம்ங்கிற வார்த்தையை மாடிஃபை பண்ண சொன்னதுக்கு O.M கொடுத்தாருன்னு தான் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இது உண்மை தான், அது சொன்ன தகவல் தான். அப்போ இந்த மாதிரி இந்துக்களுக்கு எதிராக, அதாவது இந்துக்காரனா குற்றவாளின்னு சொல்லி கொஞ்சம் அதிகமாக காணிட்டு முஸ்லீம்களையும் தப்பிச்சிருக்கான்னு கொஞ்சோல காணிச்சதை தூக்கி இவங்க வெளியிட்டு அந்த ஒட்டுமொத்த முஸ்லீம்களை விஜய்க்கு எதிராக இவங்க போகணுன்னு நினச்சி திட்டமிட்டு செய்கிறத தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆள் ஏன் திடீர்னு சொல்லணும்? இவர் என்ன சொல்லியிருக்கணும்? பெப்சிக்கு தலைவராக இருந்தவர், இந்த புண்ணாக்கு டைரக்டர் அசோசியேஷனில் தலைவராக இருந்தவர். இவரே ஒரு டைரக்டர், இயக்குனர். இவரே என்ன சொல்லணும்? இந்த மாதிரி ஒரு திருட்டுத்தனம் பண்ணது எவனாக இருந்தாலும் விசாரணை வச்சு அதை கண்டுபிடிக்கணும். இது ஒரு பெரிய ப்ரொடியூசருக்கு இழப்பு, ஒரு டைரக்டருடைய எதிர்காலம் பாதிக்கப்படுது, இதைத்தானே அவர் சொல்லணும். அதை சொல்லவே இல்லையே அவர். அதை ஹைலைட் பண்ணி சொல்ல வேண்டிய இடத்த விட்டுக்கிட்டு நான் முஸ்லீம்
அப்படின்னா நீ முஸ்லீமாக தானே வாழ்ந்துருக்க, நான் எதுக்கு இந்துக்காரன் உனக்கு ஓட்டு போட்டு ஒரு இயக்குனர் சங்கத்துக்கு தலைவராக வச்சேன், உன்னை இவ்வளவு 24 கிராப்டில் உள்ளவங்களும் ஓட்டு போட்டு உன்னை எதுக்கு பெப்சியில் முஸ்லீமானி சொல்லியா வச்சாங்க, பெப்சிக்கு தலைவரெல்லாம் வைக்கும்போது அப்போ நீ முஸ்லீமாக தானே அதில் உட்கார்ந்துருந்துருக்க. அதாவது இயக்குனர்கள் சங்க தலைவராக இருந்த போதும் நீ முஸ்லீமாக தான் இருந்திருக்க. நீ இயக்குனர் தங்க தலைவராக வாழலை, இருக்கலை. பெப்சிக்கு தலைவராக இருந்த நேரத்தில் நீ முஸ்லீமாக தான் இருந்திருக்க, முஸ்லீமாக தான் நடந்திருக்க. அதுக்கு உள்ளால செய்த அந்த முஸ்லீம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நீ சாதகமாக தான் பண்ணியிருக்காங்கிறது தான் வெளிப்படையாக தெரியுதில்ல. நீ எங்கே போனாலும் முஸ்லீமாக தான் இருப்பேன்னா இதுக்கு பேர் மத வெறியா வேற என்னது? இந்த இடத்துல நீ ஒரு இயக்குனரெல்லாம் பேசணும் ஐயா. அது இயக்குனராக இருந்து இதில் உள்ள ப்ரொடியூசர், நீ வேற ப்ரொடியூசர் தரப்புலலாம் நீ பேசணும். பாதிக்கப்படுறது யார்? ப்ரொடியூசர், டைரக்டர். அதில் ஒர்க் பண்ணி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு இதாக இல்லை நடிகராக பேசணும், இன்னும் ஒரு நடிகர் தான், அதுதானே நீ பேசணும். அப்படின்னா இது திட்டமிட்டு இது விஜய்க்கு முஸ்லீம் ஓட்டு போகக்கூடாது, திமுகவுக்கு முஸ்லீம் ஓட்டு இழக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஆளை ஒரு கருவியாக பயன்படுத்திருக்காங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதி மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.